ஒரே ஒரு போலி எலும்புக்கூடு உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய விஞ்ஞானிகளையும் 40 வருஷம் ஏமாத்திருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 1912ஆம் வருஷம் இங்கிலாந்துல இருக்கிற சசெக்ஸ் அப்படிங்கிற பகுதியில சார்லஸ் டவுசன் அப்படிங்கிற ஒருத்தவர் சில எலும்பு துண்டுகளை கண்டுபிடிச்சதா அறிவிக்கிறாரு. அதுல அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இது மனிதனுக்கும் குரங்குக்கும் இடையில் வாழ்ந்த காணாமல் போன நம்மளுடைய முன்னோடி அப்படின்னு அதை சொல்றாரு. அந்த காலத்துல மனித பரிணாம வளர்ச்சியை பற்றி விஞ்ஞானிகள் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால இந்த கண்டுபிடிப்பு உலகம் ஃபுல்லா பரபரப்பை ஏற்படுத்துது. இதை எப்படி எல்லாரும் நம்புனாங்க? அந்த எலும்பை பார்க்கும்போது மண்டை ஓடு மனிதனை போல இருந்துச்சு, தாடை குரங்கை போல இருந்துச்சு. இதுதான் மிஸ்ஸிங் லிங்க் அப்படின்னு பல விஞ்ஞானிகள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. புத்தகங்களையும் இது இடம்பெறுது, அருங்காட்சியங்களையும் காட்சி அமைக்கப்படுது. அதுக்கப்புறமா 1953ல் புதிய பரிசோதனைகள் இதில் செய்யப்படுது. அதனுடைய முடிவு இது முழுக்க முழுக்க போலி அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. மனித மண்டை ஓடு, உரங்கூட்டான் தாடை, செயற்கையாக தேய்க்கப்பட்ட பற்கள், பழைய எலும்பு போல தோன்ற வேதிப்பொருட்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து இது தயாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. 40 வருஷம் உலகமே நம்பிருச்சு இது ஒரு உண்மையானது அப்படின்னு.